எட்டாம் பாகம் ஒரு ஜாதகத்துல எட்டாம் பாகம் சரியாக இருந்தால் என்னென்ன விஷயங்கள் சிறப்பாக நடக்கும்? எட்டாம் பாகம்ங்கிறது ஒரு ஜாதகக்காரருக்கு எவ்வளவு முக்கியம்? ஸோ எல்லாரும் பேசும்போதே சொல்லுவாங்க, வாழ்க்கையை எட்டெட்டா பிரிச்சுக்கோ. எட்டுங்கிறது ஒரு முக்கியமான இடம். அந்த எட்டுல வந்துட்டு நம்ம ரொம்ப நிறைய பக்குவப்படுவோம். நிறைய விஷயங்கள் வந்துட்டு அப்பதான் அனுபவ ரீதியா, உணர்வு பூர்வமா, மனதளவுல ரொம்ப பக்குவப்படுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இதுல எட்டாம் பாகம் அது எதுக்கு ரொம்ப முக்கியம்? அந்த எட்டாம் பாகத்தை எதுக்கு முதல்ல பார்க்குறோம்? 8ஆம் பாவம்ங்கிறது ரொம்ப முக்கியம் மேடம். ஆயுளுக்கு. ஆயிலி. ஆமா. ஆயுள் நம்ம அதிகமா நம்ம வாழ்க்கையில உயிர் இருந்தா தான் நம்ம எதா இருந்தாலும் நம்மனால நெனச்சத செய்ய முடியும். அப்ப 8ஆம் பாவம்ங்கிறது நம்ம ஆயுள் சம்மந்தமா குறிக்க வேண்டிய இடம். சரி. அப்ப அந்த 8ஆம் பாவம் நல்லா இருந்தா மட்டும் தான் நம்ம வந்து நெ நெ நல்ல ஒரு ஆயுளோட நி நி நிரந்தரமான ஒரு வாழ்க்கைய வாழ முடியும். அந்த 8ஆம் இடத்துல 100% ஒரு 20% நல்லது இருக்கும். ஒரு 80% கெட்ட பலன் தான். இதுல நல்ல பலன் தான் 20% தான் நல்லா நல்ல இருக்குமா? பலன் இருக்கும். சரி. அப்ப அந்த 20% என்னது? ஆயுளு. ஆ. திடீர் அதிர்ஷ்டம். ம். சரியா? த திடீர்னு லாட்டரி அடிக்கிறது. இது மாரி ஒரு பொருளாதாரத்துல சடனா ஒரு கஷ்டத்த சந்திச்சுட்டு சடனா ஒரு மேல வர்றது. இதெல்லாம் 8ஆம் பாவம். கஷ்டத்துல இருந்து மேல வருவாங்க. 8ஆம் பாவம் 8ஆம் பாவம். ஆனா கரெக்ட்னா, ஆமா. அப்ப 8 ஒண்ணும் இல்ல மேடம். இப்ப ஒரு கிரகம் திசை நடத்திட்டு இருக்கு. இப்ப 8லேருந்து திசை நடத்திட்டு இருக்கு. அவர் யார் நடத்துனா 2ஆம் அதிபதி 8லேருந்து திசை நடத்திட்டு இருக்காரு. அப்ப 2ங்கிறது வருமானம். வருமானமும் குடும்பத்துக்காக வருமானம், குடும்பம், வருமானம் எல்லாமே வாக்கு எல்லாமே இப்ப அது 8ல உட்கார்ந்திருக்கு. அப்ப என்ன ஆகும் அப்டின்னா, குடும்பம் வந்ததுக்கு அப்புறம் வருமானத்த எப்படின்னா, ஃபர்ஸ்ட் குடுக்குறது மாரியே குடுத்து, டோட்டலா அந்த அந்த தசை முடியும்போது என்ன பண்ணும் அப்படின்னா, அ பெரிய ஒரு கடனாளி ஆக்கி விட்டுரும். சரி. 8ஆம் பாவம்ங்கிறது பெரிய ஒரு கடனாளி ஆக்கி விட்டுட்டு, ம். அந்த கடனுக்காக இனிமே என்ன வாழ்க்கை அப்படிங்கிறது மாரி விரக்தி பண்ண வச்சு, திடீர்னு ஒரு மரணத்தை சந்திக்க வைக்கிறதெல்லாம் 8ஆம் பாவம் தான். ஒரு 8ஆம் அதிபதி நல்லா வலுத்துட்டா நீண்ட ஆயுள் உண்டாகும். பட் ஆனா அந்த பாவம் அந்த 8ஆம் பாவத்துல கிரகங்கள் உட்கார்ந்துருச்சு, ஐயோ நல்ல நம்ம பணம் தருவோம் 2ஆம் பாவம் போய் 8லாம் உட்கார்ந்துருச்சுன்னா அப்படின்னா பணத்த குடுத்துக்கிட்டே இருக்கும். குடுத்துக்கிட்டே இருந்து திருப்பி தடார்னு ஒரு காலகட்டத்தில என்ன ஆகுன்னா சடனா நமக்கு பிரேக் பண்ணி, பொருளாதாரத்தில இப்ப நம்ம பணம் வந்துகிட்டே இருக்கு நம்பி நம்ம ஒரு சிலது செய்வோம். அது என்ன பண்ணும் அப்படின்னா 8ஆம் பாவம் அது ஒரு ஒரு குறிப்பிட்ட ஏஜ்க்கு அப்புறம் அது ஆக்டிவேட் ஆகி டோட்டலாவே நம்மள டவுன் பண்ணி விட்டுரும்.